தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஆகாசபோத்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ராகுகேது பயிற்சி பலன்கள் 2023 to 25 வரைக்குள்ள கும்பராசிக்கானது. இந்த கும்பராசிக்கு 30% தான் நம்ம நன்மையே நம்ம சொல்ல முடியும். 70% நம்மளால் அது சொல்லவே முடியல. ஏன்னா ராகு கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருது, கேது 8க்கு வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2ஆம் இடம்ங்கிறது பணம், குடும்பம், வாக்கு, இது ஒன்று. 8ங்கிறது உங்களுக்கு தெரியும், வம்பு, வழக்கு, ஆயில், இந்த மாதிரி இடங்களில் அது இதாகுது. இதோட கூடவே உங்களுக்கு ஜென்ம சனியும் நடக்கு. ஸோ இப்போ இந்த ராகு கேதுவோட நான் ஏன் அதை இணைக்கிறேன் அப்படின்னா, இது இது போய் உட்காந்துருக்கிற இடம் நல்ல இடம் இல்லை. இப்போ ஆல்ரெடி ஒரு பிளானட் உங்களை போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்குது, அதோட இதுவும் கூட சேருது. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் ரொம்பவும் போராட்டமானது, ரொம்ப கடினமான காலகட்டம், ரொம்ப போராட வேண்டிய காலகட்டம். நம்ம எதுக்குமே சரிங்களா, ரொம்ப பொருள் நம்மளை கை விட்டு போகும். பண வருவாய் தட்டுப்படும். நல்லா புரியுங்க, பண வருவாய்க்கு ரொம்ப தட்டுப்பாடு இருக்கும். பொருள் இழப்புகள் நம்ம சந்திக்க நேரிடும். கடன் சுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் விட்டு கொடுத்து போங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. வேறு வழி இல்லை. இந்த தடவை உங்களுக்கு இது கொஞ்சம் நம்ம அனுசரித்து போனால் தான் நம்ம லைஃப்பை கரை சேர்த்து கொண்டு போக முடியும். சரிங்களா? சொத்துக்கள் பிரச்சனைலாம் வரும். ஒரு இடம் மனை வாங்க போகிறீங்கன்னா கவனமாக இருங்க. பத்திரங்களை ஒரு தடவைக்கு 10 தடவை சரி பார்த்து வாங்குங்க. நல்ல இடமா, இல்லை வில்லங்க எதுவும் இருக்கா இல்லையான்னு ஒரு இடைக்கு 10 தடவை நல்லா விசாரித்து நல்லா செக்அப் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அவசரப்பட்டு டப்புன்னு எலும்பி விழுந்துடாதீங்க. சரிங்களா? நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நமக்கு வேலைப்பளு கடுமையாக இருக்கும். மேலதிகாரிகளோட தொந்தரவு, நச்சரிப்பு, எரிச்சல் எல்லாமே உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட உங்களை ஏதோ வேண்டாம் இருப்பா பேசுன மாதிரி பேசுவாங்க. இது உங்களுடைய நேரம் தான், வேறு எதுவுன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய நேரங்கள் தான். இப்போ உங்களுக்கு கெட்ட கர்மாக்கள் வெளிப்படக்கூடிய நேரங்கள் தான் இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ வேலையில் கவனமாக இருங்க. சின்ன வேலையாக இருந்தால் கூட முடிக்க, இதுதானே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தன்மை வேண்டாம். பரவாயில்ல, கவனமோட எல்லா வேலையும் நம்ம பார்த்து, உங்கள்கிட்ட யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு போடுங்க. கவனமாக இருக்குது வேலை விஷயங்களில். கூட உள்ளவங்கக்கிட்ட பார்த்து பேசுங்க. உங்கள் வேலை ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க, சக அதிகாரிகளோடையும், கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ கூட வேலை பார்க்கக்கூடிய எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஆனால் 2ல் ராகு, அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. அப்போ நமக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நமக்கு இடைஞ்சல் தான். நம்மளே கொண்டு போய் தேடி போய் உட்காரக்கூடாது. ஸோ கவனமாக இருங்க, பார்த்து பேசுங்க, பொறுமையாக கையாளுங்க. எதுவாக இருந்தாலும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாருக்காண்டி ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கியும் கொடுக்காதீங்க. நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் மாட்டிக்கிங்க, அவங்க கட்ட மாட்டாங்க. உங்கள் நேரம் அவங்க கட்ட முடியாத சூழ்நிலை கூட உருவாக்கும். நீங்கள் கடன் சுமையில் உருவாக்கக்கூடிய இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் போய் நீங்களாக போய் வாண்டடாக சிக்காதீங்க. சரிங்களா? கவனமாக இருங்க. இது போக உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பார்த்துக்கோங்க, மீன ராசிலையும் கன்னி ராசிலையும் சூரியனோ ராகுவோ கேதுவோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சூரியன், ராகு, கேது, சனி, இந்த நாளில் எந்த கிரகம் இருந்தாலும் நான் சொன்ன அத்தனை பலன்களும் 100% அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப கஷ்டம். 4 பக்கமும் கதை அடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கான பரிகாரத்தை நான் சொல்கிறேன், கட்டாயம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணணும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். காவல் தெய்வங்களுடைய வழிபாடு கட்டாயம் பண்ணணும். காவல் தெய்வங்கள்லாம் முனீஸ்வர சுவாமி, கற்பசுவாமி, சுடலை மாட சுவாமி, மாடசாமி, இசக்கியம்மன், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் கட்டாயம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், பாதுகாக்கும். 2வது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு பண்ணணும். ஏதாவது சக்தி வாய்ந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் போய் பௌர்ணமி தோறும் வணங்கிவாங்க. அது உங்களுக்கான எனர்ஜியை உங்களுக்கு அது கொடுக்கும். இந்த கெடுபலனோட வேகத்தை கட்டுப்படுத்தும் இந்த வழிபாடுகள் எல்லாம். சரிங்களா? இதெல்லாம் செஞ்சு அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. எறும்புகளுக்கு வெல்லமும் பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து போடுங்க. இதெல்லாம் அதுக்கு சாப்பிடும், தான் இனத்தை பெருக்கும். அதில் உள்ள இந்த புண்ணிய பலாபலன்கள் உங்களை இந்த தீமையான ஒரு
எப்படி சொல்லுவாங்க, தீமையான இந்த நேர பலன்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். வரக்கூடிய கஷ்டங்கள் அது குறைக்கும். சரிங்களா? வழிபாடுகள்லாம் கட்டாயம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அது விலக்கி கொடுக்கும். அதில் 100% உறுதி. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.